மேஷத்தில் ராகு இருக்கும்போது 12 லக்னத்திற்கு அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக இன்னைக்கு நம்ம ராகுவை பற்றி பார்க்கலாம். ராகுவினால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது கேள்வி. பொதுவாக அந்த ராசியை வைத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா ராசி நட்சத்திரம்ன்றது நிலை இல்லாத தன்மை கொண்டது. ராகுவினால் 12 லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். இது 100% இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதற்கு அவங்களோட சுய ஜாதகங்கள், அவங்களோட பாவங்கள் அடிப்படையில் தான் நம்ம பலன்களை தீர்மானிக்க முடியும். ராகு மேஷ லக்னத்திற்கு 12 இதில் எங்கே இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும்? ராகு இப்போ மேஷத்தில் இருந்து மேஷ லக்னமாகவே இருந்துச்சுன்னா அவர் பெரிய லெவலில் திங்க் பண்ணக்கூடியவர், பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர், தன்னை பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவார். அந்த மாதிரி ராகு தசை நடந்து முடிஞ்சிருக்கணும், இல்லை ராகு தசை இமிடியேட் அப்கமிங்கில் இருந்ததுன்னா அவருக்கு அந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும். இதே ராகு மேஷத்தில் இருக்குது, ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அவன் பெருசாக யோசிச்சே வீணாக போயிடுவான். அதே மாதிரி மிதுனத்தில் இருந்ததுன்னா 11ஆம் வீடு, நண்பர்கள் பயங்கர ஆட்டிடியூட் காட்டுறவங்களா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதே கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடாக இருக்கிறதுனால அவன் தான் பெரிய தொழிலதிபர்னு அவனை நினச்சிப்பான். சிம்மத்தில் இருந்ததுன்னா 9ஆம் வீடாக இருக்கிறதுனால காளி, துர்கை இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, அவன் தான் பெரிய ஞானின்னு நினச்சிக்கிறது கூடிய அமைப்புகள் உண்டு. இதே கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால அவருக்கு வாயு பிரச்சனை அதிகமாகி நரம்புகள் எல்லாம் வாயு போய் தலையில் அது சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே துலா லக்னத்துக்குன்னு பார்த்தோன்னா அவன் பொண்டாட்டிப்பே அவள் தான் உலகத்திலே பெரிய ஆளுன்னு ஒரு நினைப்பான். இதே விருச்சிக லக்னமாக இருந்ததுன்னா அவனுக்கு தலைப்பகுதியில் அலர்ஜி அந்த மாதிரியான நோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னமாக இருந்ததுன்னா அவன் பண்ணக்கூடிய காதல் மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தையாக இருக்கலாம், அவங்க தலை சிறந்த ஆளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தை பிறப்பில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே மகர லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால அவங்க அம்மா பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்க அம்மா ஒரு சிறு வயசுல இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு, நிலம், வாகனங்கள்லாம் பெரிய லெவலில் கட்டி பெரிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கும்ப லக்னத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால பயங்கரமாக யோசிப்பார், பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவார். மீன லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால பணம், செல்வாக்கு அந்த விஷயத்தில் பெரிய உச்சநிலையை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகுன்றது மேஷத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது 12 லக்னத்துக்கு அது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.